எல்லா பெற்றோருக்கும் தங்களுடைய பெண்ணை ஒரு நல்ல இடத்தில் கட்டிக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அவருடைய பெற்றோருக்கும் அப்படித்தான் இருந்தது. மாப்பிள்ளையும் பார்க்க துணையினார்கள். படித்த மாப்பிள்ளை, நல்ல வேலையில் கை நிறைய சம்பாதிக்கும் ஒருவன், நல்ல குடும்பம், இருவரையும் பிடித்தும் போனது. உடனே நிச்சயதார்த்தமும் செய்துவிட்டனர். தினமும் அலைபேசியில் இருவரும் தங்களை பற்றியே பேசவும் தொடங்கினர். இருவருக்கும் ஏறத்தாழ ஒரே மனப்பான்மைதான். இருவருக்கும் பொருந்தியும் போனது. திருமண நாள் நெருங்க நெருங்க வீட்டில் ஒரே பதட்டம். வேலைகளும் தலைக்கு மேல் கிடந்தது. இருவர் வீட்டிலும் வேலைகளும் துரிதமாக நடந்தேறியது. நாளை திருமணம். அவள் லேசாக அவருடைய வீட்டை சுற்றி பார்த்தாள். தினமும் அவருடன் பேசியதில் தான் இந்த வீட்டை விட்டு செல்லப் போகிறோம் என்று தெரியவில்லை. ஆனால் அன்று ஏதோ ஒன்றை இழக்கப் போகிறோம் என்று அவள் மனமும் பதறிவிட்டது. தாயையும் தந்தையையும் பார்த்தாள். எல்லோரும் வேலையில் இருந்தனர். அவள் வீட்டை ஒரு முறை சுற்றி வந்தாள். விரிந்த கண்களோடு வீட்டையும் பார்த்தாள். கண்கள் சுருங்கிய பின்னர் ஓரத்தில் நீர்த்துளியும் சொட்டியது. தங்கையின் புது துணி பிரசவத்தில் அக்கா என்று ஓடியும் வந்தாள். அவளை பார்த்ததும் என்னாச்சு அக்கா என்றாள். பூ வாங்கினால் கூட சமமாக வெட்டச் சொல்லி சண்டை போடும் அக்கா, இனி நான் யாருடன் சண்டை போடுவேன்? இந்த சின்ன சின்ன மகிழ்ச்சிகளையெல்லாம் விட்டு கொடுத்து விட்டு நான் செல்லப் போகிறேனே என்றும் எண்ணினாள். அடிப்படையில் பால் கொதித்து கொண்டிருந்தது. ஓடி சென்று அடுப்பையும் அணைத்து, அம்மா, பாலை வச்சுக்கிட்டு எங்கம்மா போன என்றும் திட்டினாள். அவளை பெற்றவள், அவளை வளர்த்தவள் என்றாலும் அம்மாவை அடிக்கடி திட்டுவதும் பின்பு கட்டி அணைப்பதும் இனி கிடைக்குமா என்றும் வருந்தினாள். அப்பா யாருடனோ தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தார். அவர் பக்கத்தில் சென்று அமர்ந்தாள். பேசிக்கொண்டே அப்பா இவளை பார்த்தார். அம்மாவை கொஞ்சம் கூப்பிடுமா என்று சொல்லிவிட்டு மறுபடியும் பேசத் தொடங்கினார். அவள் எச்சிலையும் சோகத்தையும் தொண்டையிலேயே விழுங்கிவிட்டு எழுந்து அம்மாவை அழைத்துவிட்டு வீட்டின் வெளியே உள்ள மாடிப்படியில் உட்கார்ந்தாள். எங்கிருந்தோ, அடியே உள்ள போ, கருத்துற போற, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இங்க வந்து உட்காரா பாரு என்று எப்பொழுதும் எதையாவது சொல்லிக் கொண்டிருக்கும் பாட்டி. எரிச்சலுடன் பாட்டியிடம் எப்பொழுதும் பேசும் அவள் அன்று பாட்டி சொன்னதை கேட்காமல் பாட்டியையும் முறைத்து பார்த்தாள். முகம் அப்படியே அழுவது போல மாறியது. பாட்டி உடனே என்னடி, என்ன ஆச்சு என்று பதட்டத்துடன் கேட்டாள். அழுகை அருவி போல பொங்கியது. உள்ளே ஓடிச் சென்று விரக்தியுடன் அப்பா, அம்மா என்று கத்தினாள். எல்லோரும் ஏதோ என்று பயந்து கொண்டு ஓடி வந்தனர். உடனே அம்மா, நான் போக மாட்டேன், இங்கே இருந்துடுறேன், உங்களை விட்டுட்டு நான் எப்படி செல்வேன்? அங்க எப்படி இருக்குமோ, எனக்கு பயமா இருக்கு, நான் போகலை என்று மெலிதாய் அழுதாள். உடனே அப்பாவின் மனமும் அழுதது. அம்மாவும் சமாதானம் சொன்னாள். அப்பாவுடன் அவ்வளவு நெருக்கம் இல்லாமல் இருந்தாலும் அப்பாவிற்கும் பெண்ணிற்கும் உள்ள அந்த பாசம் வார்த்தையில் வர்ணிக்க முடியாதது. தங்கையும் குலுங்கி குலுங்கி அழுதாள். அக்கா, அழாதே, மாமா உன்னை நல்லா பார்த்து பாருன்னு என்று வெகுளியாக தன்னுடைய பேச்சிலும் சமாதானமும் செய்தாள் அக்காவை. அன்றிரவு அவருக்கு பிடித்த அத்தனையும் சமைத்தாள் அவருடைய அம்மா. ஆனால் அவளோ புண்பட்டு போயிருந்தாள். நாளை திருமணம். போகும் இடம் சொர்க்கமோ இல்லையோ என்றெல்லாம் தெரியாது. ஆனால் அவள் வாழ்ந்த ஒரு சொர்க்கத்தை விட்டு மட்டும் அவள் செல்லப் போகிறாள். திருமணம் என்பது ஆண்களின் வாழ்வில் ஒரு நிகழ்வு. ஆனால் ஒவ்வொரு பெண்ணின் வாழ்விலும் அது ஒரு மாற்றம். அவள் வாழ்ந்த வீட்டிலிருந்து அவளை வேரோடு பிடுங்கி எடுத்து மற்றொரு இடத்தில் நட்டு வைக்கும் விழாதான் திருமணம். துளிர்ந்த பெண்களும் உள்ளனர், பட்டுப்போன பெண்களும் உள்ளனர். கனவோடும் கண்ணீரோடும் காலந்தள்ளும் எனது அருமை சகோதரிகளுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க.